கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலை தேவப்பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. காலையில தேவனோட வார்த்தை கடன் செல்லாம். சங்கீதம் 34 8 9. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்ம ருசித்து பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரு ஒரு தேன் கூடு மாதிரி இல்லையா? அந்த தேன் கூட பிழிய பிழிய நமக்கு எவ்வளவு தித்திப்பா நமக்கு இருக்குமோ, அது போல நம்ம தேவனுக்கு பயப்படுகிறது அந்த வேதத்தை வார்த்தைகளை கேட்க கேட்க நம்மளுக்கு அவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். நம்ம அதன்படி நடக்கும் போது அவ்வளவு ஒரு நம்ம ருசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பயந்து இருந்தா எல்லாமே நம்மளுக்கு, நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷருக்கு பயப்படுறோம் அப்படின்னா தேவன் எவ்வளவு உலகத்தை சிருஷ்டித்தவர், எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பயப்படும் போது நமக்கு ஒரு குறைவுமே இருக்காது, எந்த குறையுமே இருக்காது. அப்பனா ஒவ்வொரு விஷயத்திலயும் அவரோட வார்த்தையின்படி நம்ம பயப்படணும் இல்லையா? இல்லையா? வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்ப அது இருதயத்தை நிறுத்தணும். அப்ப நம்ம வந்து அதன்படி நடக்கணும். அப்ப நடக்கும் போது தேவன் பெரிதாக ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ருசிக்கணும், இது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வார்த்தைய ஆராயணும். ஆராய்ஞ்சு நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்துட்டு நம்ம செவியில அதை நிறுத்தணும். நம்ம எதோ நம்ம காதுல வச்சுக்கிறோம், எதோ நம்ம மனசுல நிறுத்துறோம். அப்படின்னா தேவனோட வார்த்தையை நிறுத்தும் போது நம்மள பாதுகாப்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. எந்த தீமையும் நம்மளுக்கு அணுகவே அணுகாது. ஏன்னா அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கு, ஏன்னா நம்ம நினைவுல இருக்கு. அப்ப இருக்கும்போது தீமையானது நமக்குள்ள வர்றதுக்கே வாய்ப்பு இருக்காது இல்லையா? குப்பை இருக்கும்போது குப்பை தான் சேரும். அதே தூய்மையானது இருக்கும்போது தூய்மையான பாத்திரமா நம்ம பாத்திரம் தூய்மையா ஆகுது. ஆமென். அல்லேலூயா. அதனால தேவனோட வார்த்தை இருக்கும்போது எல்லாமே பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். எந்த குப்பை வந்தாலும் அதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம தேவன், ஏன்னா தேவன் நம்ம அதுக்குள்ள நம்ம இருதயத்துல வாழ்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் ருசிக்க சொல்லி நம்மளோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. சோத்ரப்பா, நன்றி தகப்பனே. கர்த்தாவே அப்பா, கர்த்தர் என்பதை ருசித்து பாருங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் சாமி. தகப்பனே, யாரெல்லாம் ருசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ருசிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ருசித்தது போல பிறரும் ருசிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவருக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி தகப்பனே ஒவ்வொரு மக்களுக்கும் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தை கடந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காலை வேளையிலே எல்லாருக்கும் சொல்றோம்.